ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மகளிர் விடுதியில் நேற்று இரவு உணவு சாப்பிட்ட 5 மாணவிகள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடுதியில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் முடிவில் மாணவிகளுக்கு கெட்டுப்போன உணவுகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உணவு பாதுகாப்பு அலுவலர் தெரிவித்தார். 4 குழந்தைங்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுது. அது அவங்க காய்ச்சலோடு இருந்தனால இந்த கிளைமேட்டுக்காக அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. ஃபுட் பாய்சனிங்லாம் எதுவும் இல்லைங்க சார். அது ஃபுட் பாய்சனிங்னா மோர் தென் எல்லா பேத்துக்கும் வந்திருக்கணும். வாட்டரும் ஆர்ஓ வாட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பில்லு பார்த்தோம். ப்ரெட்டு மட்டும் 2 பாக்கெட் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆனது இருந்தது. அதை நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றத, முதல்ல வர பொருளை முதல்ல பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பால்வாடியில் எடுத்து வைக்கிற மாதிரி ஒவ்வொரு நேரத்தும் சமைக்கிறதையும் சாம்பிள்ஸை வந்து எடுத்து வைக்க சொல்லியிருக்கோங்க. அது எடுத்து வைக்காமல் தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறோம். அப்புறம் டைஃபாய்டு வேக்சின் போடாமல் இருந்திருக்காங்க. அதை நம்ம போட சொல்லியிருக்கோம் சார். மற்றபடி கறியிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். லைசன்ஸ்டு வெண்டார் தான் வரும். இவங்களும் செக் பண்ணியிருக்கிறாங்க. சமைக்கிறப்ப எந்த ஒரு கெட்ட வாடை அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காலையிலே எல்லா பேத்துக்கும் வந்திருக்கும் ஃபுட் பாய்சனிங். நம்ம சவர்மா மாதிரி வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட் எதுவும் இல்லைங்க சார். இறைச்சினால உபாதை இல்லை. இறைச்சி நைட்டு சமைச்சாங்க. நைட்டு சிக்கன் சமைச்சிருக்காங்க, பிராய்லர். 4 பேத்துக்கு மட்டும் எப்படி சார் காய்ச்சல்? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துருக்காங்க. அது அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊரில் இருந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரீச் ஆகியிருக்காங்க சார். எல்லாம் இங்கே ஸ்பெசிஃபிக்காக கபடி பிளேயர்ன்றனால, கபடி ஹாஸ்டல்ன்றனால எல்லாம் வெவ்வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கனால அந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்காங்க. பட் இதை கண்ட்ரோல் நம்ம டிடி ஹெல்த்லேருந்து வந்து பார்த்துருக்காங்க சார். நோ இஷ்யூஸ். இப்போ பிரெட் இருந்ததுனால தான் டேட் முடிஞ்ச பிரெட் இருந்திருக்கு. அதை சாப்பிட்டதுனால அது ஃபுட் பாய்சன் இல்லை. அது வாய்ப்பு இல்லைங்க சார். 4 பேத்துக்கு வரதுக்கு என்ன காரணம் சார்? அது பிரெட் இருக்குன்னு இருக்கீங்க. அதான் இன்னைக்கு பிரெட்டு சாப்பிடல, நேற்றும் பிரெட்டு மெனு இல்லைங்க சார். ஸோ அது நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் மெனு. பட் இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி ஆகிருந்திருக்கு. ஸோ அதனால் நேற்றும் பிரெட்டு சாப்பிடல, இன்றைக்கும் பிரெட்டு சாப்பிடலாம். அந்த பாக்கெட் ஓப்பனே பண்ணலையா? பண்ணல. ஓப்பன் பண்ணாதான் இருக்குது. இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிறோன்னா நம்ம கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் சார். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.